பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த 2வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிக்கும்படியாய் அவருடைய பெரிதான கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தபடியினாலே கர்த்தரை நன்றியோடு கூட சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தேவ கிருபை தேவ கரம் எங்களோடு கூட இருந்து இன்றைக்கு எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும்படியா கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய மகிமையான பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஷெகினா மகிமையினால கர்த்தர் இந்த இடத்தை மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வரும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். கைகளை நான் உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன் உன் திருநாமம் சொல்லி சொல்லி. படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராவிலும் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராவிலும் தியானிக்கின்றேன். ராவிலும் தியானிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உன்
உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். கர்த்தர் அற்புதமாய் நம்ம ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் தேவனை பாடி இந்த நாளில் துதித்தோம். அடுத்து அவருடைய ஒத்தாசை வரும். நமக்கு பர்வதத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். அப்படி இந்த நாளிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகழினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என்னை காலை தள்ளாட ஒட்டா இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நம் தேவனை ஆராதிப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அவரை ஆராதிக்கிற ஒரு நேரம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் யாரோ ஒருத்தர் இயக்கி அல்ல, நீங்களாகவே தாங்களாகவே
தன்னிச்சையாக தேவனை மகிமைப்படுத்த கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்ட உன்னதமான அந்த நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும்படியா, நீ பெரியவர், நீ நல்லவர், ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாருமா கரங்களை உயர்த்தி, It's your turn to worship the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு நேரம். ஆமென். ஆண்டவரே ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் தன்னுடைய முகத்தை மூடி, தன்னுடைய கால்களை மூடி பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற அந்த உன்னதமானவரை ஆராதிக்க நீங்கள் பெற்றதான ஒரு சிலாக்கியம். ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலும் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலும் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆரம்பமும் முடிவுமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. மலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கிஜாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். ஓ glory. ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கிறவர். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில அபிஷேகிக்கும்படியா, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை, உம்முடைய பலன் எனக்கு தேவை. அந்த அபிஷேகம் இல்லாமல் நான் பூமியில என் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் என்னை பலனடைய செய்யும். உம்முடைய அபிஷேக தைலத்தால் எல்லா கரங்களும் உயர்த்தி receive it, receive it. Lakaba raba raba raba. Oh, hallelujah, Jesus. அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும். அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த அபிஷேக தைலம் என்மேல் உம் அபிஷேகம் ஊற்றிடும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். அபிஷேகநாதரே நிரப்பு ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேக தைலம் நறுமண தைலமா ஒலிவ எண்ணெயாய் அபிஷேக தைலத்தை ஊற்றிடும். பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுவே. லகபரபரபரப ஓஷபரபரபரதரப ஓ ஹalleluya அபிஷேகம் ஊற்றுவே. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். எல்லாரும் ஆண்டவரே என் மேல இறங்கட்டும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் ஆமென் இறங்கட்டும். அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும், என்மேல் இறங்கட்டும். அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றுவே. உம் அபிஷேகம்
ஊற்றுவீர் ஆண்டவரே. நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். கரங்களை தட்டி அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும், என்மேல் இறங்கட்டும், என்மேல் இறங்கட்டும். மரதர கபலரபா ஓ ஷபரபரியாந்தரகபா ஓ லரபரியாந்தரமா கபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும்படியா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை கொஞ்சம் உரத்த சத்தமாக வாசிங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசணும் ஆண்டவரே. அந்த மறுரூப மலையில் நீர் மறுரூபமாகி சீஷர்கள் அதை பார்த்தார்கள் ஆண்டவரே. அந்த ஒரு மாதிரியை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுரூபம் ஆகுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன மறுரூபமாகணும்? ஏன் இதை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது 6 நாளைக்கு பிறகு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக உயர்ந்த மலையின் மேல ஏறினாராம். அவருக்கென்று ஒரு சிறிய வட்டம், இன்னர் சர்க்கிள். Amongst 12 disciples, he chose 3 disciples to be the inner circle or to close to Jesus. இயேசுவோடு கூட நெருக்கமாக இருக்க ஒரு குறுகிய வட்டம். அவர்கள் மேல நம்பிக்கை இருந்தது. அவர்கள் இருதயம் இயேசுவின் இருதயத்தை போல இருந்தது. அந்த ஒன்னஸ் வாஸ் தேர். அதனால தான் இயேசு அவங்க 3 பேரை அழைத்து கொண்டு போகிறார். மற்ற 8 பேரை இங்கே இருங்கன்னு சொல்கிறார் கெத்செமனே தோட்டத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்னால் அந்த முந்தின நாள் அந்த இரவு அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணினார். தன் சீஷர்கள் 11 பேரோடு போனார். 8 பேரை ஒரு இடத்துல உட்கார சொன்னார். அவங்களையும் ஜெபம் பண்ண சொன்னார். ஆனால் 3 பேரை, யோவான், பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போய் அவங்கள ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு அங்கிருந்து கல்லெறிகிற தூரம் மட்டுமாக போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணார். அங்கே வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Even at the verge of his death, he had a confidence in 3 people. அந்த மரணத்தின் அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலையும் அந்த 3 பேரை அழைத்து கொண்டு போய் அவர்களோடு சேர்ந்து செபிக்கணும். இப்போ இந்த மறுரூபம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அதுக்கு பிறகு அந்த மறுரூபத்தை பற்றி வேற ஏதாவது சொல்லுதா? இயேசு சொல்றாரா? இறங்கி வந்துட்டு அவரிடத்தில் சொல்லுகிறார், இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. 2வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆகினார். He showed the transfiguration. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மிக அவசியம் என்பதனால அவர் மறுரூபமாகி இது உங்களுக்கும் நேரிட வேண்டும். நீங்க இத நான் போன பிறகு சபைக்கு சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும்.
இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் இந்த மறுரூபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதின் நோக்கம் என்னவென்றால், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மலை மேலே ஏறினாராம். அப்படிதானே வாசனம் சொல்லுது. உயர்ந்த மலையின் மேல். நீங்கள் உயரத்தில் போய் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆமென். நான் கீழே இருந்து கூட பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அவ்வளோ தெளிவாக தெரியாது. இங்கே மேலே ஒரு மேடை ஒரு 3 அடி உயர்த்தி அங்கேருந்து நிற்கும்போது அந்த கடைசி வரைக்கும் தெரிகிறது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களா பார்க்கலையா, அங்கே எதையாவது ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, தூங்குறீங்களா, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இங்கே இருக்கிறது. இந்த இடத்த உயர்த்தி வச்சிருக்கிற. இப்போது உயர்ந்த மலையின் மேலே போய் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த உலகம் முழுவதையும் அவர் தன் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும். அதற்கு அவருடைய வாழ்க்கையில் மறுரூபம் மிக அவசியம். அந்த மறுரூபம் இல்லாமல் மகிமையில் போக முடியாது என்பதனால அதை குறிப்பாக அவர்களுக்கு மிக கவனத்தோடு காட்டுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலை மேலே ஏறுகிற அந்த அனுபவம் என்னவென்றால், நமக்கு மேலான எண்ணம், மேலான நினைவுகள், மேலான ஒரு சிந்தை இல்லை. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கீழான சிந்தை தான் இருக்கும். மேலான சிந்தை அதுதான் கண்களை ஏறெடுத்து நீ பார் வானத்தையும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா உன் கண்களை ஏறெடுக்கணும். வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே மானம் பார்த்த பூமி. ஆமேன். மழை பெஞ்சாதான் கிராமத்தில் விதை விதைப்பான், பின்மாறி பெஞ்சாதான் பிடுங்கிறதோ அறுவடை செய்கிறதோ. ஆமேன். இப்போ நம்ம பின்மாரியின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் ஏற்கனவே முன்மாரியையும் பின்மாரியும் ஊற்றிட்டாரு. Even though we are in the last days, we are expecting the latter rain, but still God, the former rain and the latter rain, He has already given to us. நமக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணிட்டார். எப்போதுன்னா பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க முன்மாரியின் காலத்தில் அவங்க பெந்தேகோஸ்தே நாளில் அந்த முன்மாரியை பெற்றுக்கொண்டாங்க. நீங்களும் நானும் இன்றைய பெந்தேகோஸ்தே சபைகளில் இருக்கிற நீங்களும் நானும் ரெண்டையும் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே நாம் வருஷிக்க பண்ணிவிட்டேன் என்று சொன்னார். இப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோம். என்ன பெற்றிருக்கிறோம்? பொறுப்பு அதிகம். என்ன பொறுப்பு? அறுவடைக்கு தான் பின்மாறி. அப்போ இன்றைக்கு இருக்கிற சபை அறுவடை செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். கட்டாயத்து பேரில் இருக்கிறோம். இந்த கட்டணம் கட்டும்போது, இந்த சர்ச் பில்டிங் கட்டும்போது அந்த அடுக்கம்பாறையிலேருந்து மேஸ்திரி வருவார். அதில் சித்தாளாக இருந்த ஒருத்தர், பேரை மறந்துட்டேன், ஆனந்தன். நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திரும்பி வரோம். அந்த ஆனந்தனை பார்க்குறோம் ரோட்டு ஓரமாக. கண்ணீரோடு சொல்கிறான், சார் நாளைக்கு அறுவடை, நான் வீடு வீடாக போய் கேட்குறேன், கெஞ்சுறேன், யாரும் வரமாட்டேன்றாங்க. இல்லைன்னா என் அறுவடை நாசம், என்னுடைய வெள்ளாமை நாசமாக போகும். அவனுக்கு தான் வருத்தம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. அப்போ ஆட்கள் தேவை, ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. ஆனால் ஊழியத்துக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. அவர் சொன்னா லோத்தை போல அப்படி அல்ல ஆண்டவரே, நீங்கள் அந்த மலைக்கு ஓடி போங்கன்னா எனக்கு பலன் இல்லை, நான் இங்கே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஓடி போகிறேன், அங்கே அது சிறியதாக இருக்கிறது, சீர்கெட்டு போனையா.
அவர் சொல்லும்போது கீழ்ப்படி, உடனே கீழ்ப்படி. ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் சொன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. யாராவது என்னிடத்துல கர்த்தர் சொன்னாருன்னு பொய் சொல்றாங்கன்னு வைங்க, எனக்கு நல்லா தெரியும் அவங்க பொய் சொல்றாங்கன்னு. ஆனா என்னுடைய பழக்கம் என்ன, பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க சொல்றதை நான் செஞ்சிருவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னாருன்றதுக்கு மேல ஒரு அப்பீலும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல அப்பீலே கிடையாது. கருணை மனு ஜனாதிபதி கிட்ட போகலாம், அந்த அளவுக்கு இல்லை. சுப்ரீம் கோர்ட்லேயே அங்கே கூட ஆண்டவர் பேசிட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டு கூட தேவையில்லை. டோன்ட் கோ டு பீப்புள் பில்லர் அண்ட் போஸ்ட் டு கெட் கவுன்சில். If God tells you to do something, immediately obey. ஆண்டவர் உண்டத்துல ஒன்றை சொல்லிட்டா உடனே கீழ்ப்படி. அவனை கேட்கலாம், இவனை கேட்கலாம், அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், கேட்டுட்டு இருக்காத. கர்த்தர் தான் நமக்கு சுப்பீரியர் அத்தாரிட்டி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். அவருக்கு மேல ஒருத்தரும் இல்லை. அவர் வேதனையோடு சொல்றாரு, ஐயா அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ரொம்ப எச்சரிப்பா, கர்த்தர் பேசினா கீழ்ப்படிவோம். அறுவடை மிகுதி, வேதனையோடு சொல்றார். He's got every authority to command you or force something on you. உன் மேல திணிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா he's a gentle God. அவர் அப்படி செய்ய மாட்டார். என் ஊழியத்துக்கு வா, அதுக்கப்புறம் கெஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார். கெஞ்சுவாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் நல்ல தேவன். ஒருத்தன் சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிற. கடின இருதயம். அப்படி தெரிஞ்சோ நீ காசை போய் புதைச்சு வைக்கிறிய, நீ எப்படி கேடு கட்டுவனா இருப்ப? அவர் சொல்றாரு, அப்பா காசுக்கார்ட்ட பேங்க்ல போட்டிருந்தேன்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ரெட்டி பார்க்க வேண்டாயா. நீ பேங்க்ல போட்டுட்டு இருந்தேன்னா அது வட்டியோடு நான் வாங்கிட்டு இருந்திருப்பேன். எதுக்கு சொல்றார்? வட்டிக்கு விடக்கூடாது. பேங்க்ல தான் சொல்றார், காசுக்கார இடத்துல பேங்கர். இது யாரோ ஒரு அம்மா என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவசரத்துக்கு டாக்டர் ஊழியமாக செய்கிறாங்க, இந்த ஊரில் இல்லை, வெளியில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபை இருக்குது ஸ்லம் ஏரியாவில். சின்ன அந்த நேரத்தில் இப்போது ஒரு 10,000 வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 வாங்கினேன். 10,000த்துக்கு வாரத்திற்கு 1000 ரூபாய் வட்டியாம். எனக்கு தெரியல, நான் கேள்விப்படவே இல்லை. 10,000 ரூபாய்க்கு வாரத்துக்கு 1000 ரூபாய் வட்டி. ஒருவேளை என்னிடத்தில் எதிர்பார்த்து சொன்னாங்களே எனக்கு தெரியாது. நான் அவங்கள பார்த்ததில் முதல் தடவையாக சிஎம்சி காலேஜுக்கு எதுக்கு வந்தாங்க, அப்படியே என்னை பார்க்கணுன்னு வந்தாங்க. முதல் தடவை பார்க்குறேன். ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில் நான் சொல்கிறேன், விசுவாசிகள் ஆமேன் சொல்லுவோம். யார் ஆமேன் சொல்கிறது? நல்ல இன்னொரு ஆமேன். பெந்தேகோஸ்தே ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? அப்போ கூட நிறைய கை மேலே பார்க்கலையே, பின்னாலெல்லாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பெந்தேகோஸ்தே ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் இருக்கிற நாம் கடன் வாங்க. ஏன் கடன் வாங்கக்கூடாது? வாங்கலாம். வாங்கினா கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டத்துக்கு வாங்கணும் பாஸ்டர் கடன். கவலை கஷ்டங்கள் தீர்ந்து போகும். கர்த்தரை நம்பினேன்னா உனக்கு கஷ்டம் வராதையா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. ஜாதினா உடனே ஜாதியை எடுத்துக்கிடாத. யூ வில் லெண்ட் டு நேஷன்ஸ். தேசங்களுக்கு கடன் கொடுப்ப. இன்னைக்கும் குட்டி நாடு இஸ்ரேல் நாடு, 87 லட்சம் தான் இப்போ இருக்கிறது ஜனத்தொகை.
உலகத்திலேருந்து எல்லாரும் கூடி வந்தாங்கன்னா 1.5 கோடி. அதில் 1,44,000 முத்திரை போடப்பட்டு ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தட் இஸ் ஆஃப்டர் ராப்சர். சபை எடுத்துக்கொண்ட பிறகு அதுக்கும் உனக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. இதை கூட புரியாம 1,44,000 நான் தான் சொன்னேன். உபத்திரவ காலத்துக்கு பிறகு இருந்து முத்திரை போட்டு போடுவீங்களோ போட மாட்டாங்களோ தெரில, வா. அதுக்கு முன்னால உனக்கு ஒரு முத்திரை இருக்குமே, மிருகத்தினுடைய ஒரு முத்திரை உனக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை முத்திரை போட முடியாது. அந்த 1.5 கோடியில் 1,44,000 பேர் அவன் அந்த முத்திரையை, அந்த சொரூபத்தையும் அந்த சொரூபத்தின் இதை வணங்காதபடி, முத்திரை போடாதபடி தன்னை காத்து கொள்றான். ஆமேன்னு சொல்லுவான். நல்லா ஆமேன்னு சொல்லுவான். மேலே ஏற ஏற நம்முடைய எண்ணங்கள் மேலான எண்ணமாக இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் மேலானதாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான், யாக்கோபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மேலே நம்பிக்கை இருந்தது. அவர்களுக்குத்தான் அவர் மறுரூபமாகி காண்பித்தார். மீதி 9 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. மேலே போனாங்க, அங்கே என்ன சம்பவித்தது என்று தெரியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 9வது வசனத்தினுடைய கடைசி 2 லைன் வாசிங்க. இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். அப்போ 3 பேருக்கு தான். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மறுரூபம் என்கிற செய்தி. என நீ ஆயத்தமாகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உள்வட்டம் இங்க இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் அநேகத்துக்கும். சிலருக்கு எங்க இருக்குது? மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது. அநேகர் என்ற 1000 பேர் இருக்கலாம், சிலர் என்ற 10 பேர் இருக்கலாம். 1000 பேருக்கும் 10 பேருக்கும் சம்பந்தமே இல்லை. இங்க இருக்கிறது சிலர் தான். மறுரூபமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறி மறுரூபமாகுவோம். கரங்களை தட்டி. இது அற்பமான சரீரம் மறுரூபமாகணும். மகிமையில மறுரூபமாக வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுரூபம் என்பது மகிமைக்குரிய சரீரமாக மாறிவிடும். ஆமென். ஒரு நொடி பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாகி பறந்து போயிடும். அதுக்கு முன்னால அந்த ஒரு நிமிடத்தில் நாம மறுரூபமாகனா மகிமையின் சரீரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்முடைய மானத்தை மூடுகிறதுக்கு சட்டை போட்டிருக்கிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சிருஷ்டித்த போது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படவில்லை. That means they were covered with glory. மகிமையினால மூடப்பட்டிருந்தார்கள். ரோமர் 3:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். தேவ மகிமை அற்று போனோம். அந்த மகிமை அவன் பாவம் செய்த பிறகுதான் அவன் நிர்வாணி என்பதை அவன் உணர்ந்தான். ஏண்டா ஒளிந்து கொண்டிருக்கிற என்று கேட்டபோது, நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாரு? ஆண்டவருக்கு வருத்தம். ஐயோ, நான் எங்க அவன் போகக்கூடாது என்று நினைச்சேனோ அங்கே போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு இப்போ பாவத்துக்குள்ளாகி விட்டானே என்று சொல்லி வருத்தப்படுகிறார். அங்கேயே அவன் பாவத்தில் விழுந்த போதே அவன் பாவத்துக்கு பரிகாரியா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் என் ஆண்டவராகிய இயேசு. உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கல்ல. இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னால் உனக்காக அவர் அடிக்கப்பட்டார். இந்த வார்த்தையை அவனுக்கு முன்னால் தெரிஞ்சிருக்காது. இப்போ ஏண்டா ஒழித்து கொண்டிருக்கிற? நான் நிர்வாணியான். ஆண்டவர் உடனே கேட்குறேன், நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்ப்பா?
I know that person because he was with me. அந்த நபர் யாருன்னு தெரியும். லூசிபர் என் பக்கத்தில் என் கூட இருந்தான். என் ஆராதனை கூடத்தில் ஆராதனை கூடத்தின் தலைவனாக இருந்தான். ஆராதனை நடத்துகிறவனாக இருந்தான். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டி உட்காருங்க, ஆண்டி உட்காருங்க. எல்லாரும் கையை உயர்த்துவோம். ஆமென். உட்காரும். இப்படி ஆராதனை கூடத்தில் பரலோகத்தில் இப்படி ஆராதனை கூடத்தின் was a worship leader. worship leader ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். நேற்று யாரோ ஒருத்தர், நான் மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இது அதில் மதுரையில் ஒருத்தர் அப்படியே ஸ்டெப் போட்டு ஆடுறார். ஆண்டவுக்கு ஸ்தோத்திரம். இந்த சாவு கூத்துன்னு தான் பேர் அதுக்கு, இல்லை? அப்புறம் சொல்லுங்க பிரதர், அப்புறம் என்ன கூத்து அது? தெருக்கூத்து. தெருவில் ஆடுறத சபையில் வந்து ஆடிட்டு இருக்கிறாம ஒரு பாஸ்டர். வெக்கமா இல்லை? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், அமெரிக்கையா இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ள. நல்லா கையை தட்டி, நான் பரிசுத்தரையா. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்னால ஆடினான் ராஜாவா இருக்கும்போது. அவன் மனைவி சொல்றா, ராஜா இப்படி ஒரு ஈனமா மாறிட்டியே. அவன் சொல்றான், என் ஆண்டவருக்காக இதை விட நான் ஈனமாவேன். Because I rejoice, the glory of God came into Jerusalem. அது எருசலேமில் இருந்து மகிமை அற்று போனது. பெலிஸ்தியர் அதை பிடித்து கொண்டு போனார்கள். அங்கே ஒருத்தன் அதை பிடிக்க போனவன் செத்தான். அவன் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தது. கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தாருன்னு தெரிஞ்சு 30,000 பேரை கூட்டு போய் அதை உடன்படிக்கை பெட்டிய 4 பேர் போதும். இவ்வளோ காலம் அந்த ஆசாரியர்கள் அதை சுமந்து கொண்டு வந்தார்கள். எரிகோவை சுற்றிட்டு வந்த அதை எடுத்து அதை சுமந்து கொண்டு யோர்தானை கடந்து போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 30,000 பேர் எதுக்கு? ஏன்னா தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போனது. ஈக்கபோத் பினகாசின் மனைவி பிரசவிக்கிற ஒரு ஆண் பிள்ளையை பெற்றான். ஆண் பிள்ளை பெற்றதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மறுரூபம் என்பது மகிமையின் வாழ்வுக்கு ஒப்பானது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த மறுரூபத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். கைகளை தட்டி. வெரி பேத்தடிக். ரொம்ப பரிதாபம் உங்களை பார்க்கறது. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க மறுரூபத்துக்கு நீங்க தகுதியுடையவர்கள் என்று சொன்னா கூட உட்கார்ந்து இருக்கிற பாரு, ஒன்ன மாதிரி கேவலமானவனை எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. வெரி சேம் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், யூ ஆர் worthy to be raptured, you are worthy to be transformed. உன்னை மறுரூபமாக்குற அந்த நிலைமைக்கு உன்னை அந்த ஞானஸ்தானம் உயர்த்தி விடுகிறதையா. போலியோ அது 2வது. ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே அந்த மறுரூபம் ஆகிறதுக்கு தகுதி பெற்றவனாய் மாறி விடுகிறார். நல்லா ஆமென் சொல்வான். இந்த தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். வாட் a privilege. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் லாட்டரியில் அடிச்சதுன்னா ஸ்தோத்திரம். ஏன் தான் எனக்கு அடிச்சது தெரிலன்னு யாரும் சொல்லுவோம். அப்படியே எனக்கு 10 லட்சம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் 33% பிடிச்சிருவான் டேக்ஸு. அப்படின்னா உடனே வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த 10 லட்சம் முழுமையாக எனக்கு வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் மறுரூபமாகுகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொன்ன பிறகும் அழுத்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உன்னை நான் என்ன சொல்றது? வாட் a privilege ஐயா. இங்கே ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் பாக்கியம் உள்ளவர்கள்.
என் ஆண்டவராகிய இயேசு தேடி வந்து ரட்சிக்கிறவர் ஐயா. இந்த தெய்வத்தை தேடி போக வேண்டியதில்லை. காடு மேடு மலை குன்று அருவி நீர் ஊற்று ஏரி குளத்துக்கு போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தார். அது துத்திப்பட்டோ கட்டுப்படியோ எங்கேயோ தெரியாது. அவர் என்ன தேடி வந்திருக்கிறார். உங்களை சொல்ல என்ன சொல்றேன், பாளையத்துக்கு புறம்பே இருந்தையா. என் பெற்றாரே என்னை பெற்றதுக்கு வெட்கப்படுவாங்க. என் ஆண்டவர் என்னை தேடி வந்து ரட்சித்தார். I was such a wretched person. ஆனா என் ஆண்டவர் என்னை நேசித்தார். ஆனால் தான் என் இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 100 தடவையாவது என்னுடைய ஜெபத்தில் என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர் அப்படி துதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்லவர் நல்லவர் நல்லவர். ஏன்னா கேடுகட்ட பாவியா இருந்த என்ன தேடி வந்தாரு. அவர் நல்லவரா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்படிதானே நம்ம எல்லாரையும் தேடி வந்திருக்கிறார். We know our life. You know the secret of your life. You know your secret sins. உன்னுடைய ரகசிய பாவம் உனக்கு தெரியும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாதபடி நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியாகும்படி தம்மை ஒப்பு கொடுத்தா. நல்ல கரங்களை தட்டி we are worthy to be transformed. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மறுமைக்கு நாம் போகிறோமே, இந்த வாழ்க்கை மறுமைக்குரிய வாழ்க்கை. மறுமையில் மரணம் இல்லை. மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மறுமை, நித்திய ஜீவன். அதற்கு போகணும்னா நீ மறுரூபமாகணும். ஆமென். செத்தாலும் மறுரூபமாகணும், உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக. அப்படி மறுரூபமாகாதவன் நரகத்துக்கு தான் போகணும். பரிதாபம். அதனால் இன்றைக்கு ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இன்னும் தள்ளி போட்டு பரவாயில்ல என்று சொல்வோமானா, இன்றைக்கு தீர்மானம் எடுத்து ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் அந்த மகிமையில் மறுமையில் நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், நித்திய காலமாக உம்மோடு கூட வாழணும். இந்த உலகத்தில் நான் கொஞ்ச காலம் தான்யா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாக மாறிவிடும். அதுக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்துறோம். எங்க எதுக்கு? அவர் பாதம் விழுந்து அதான் சொல்றாரு, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால். இயேசுக்குள்ள வந்துருங்க, உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிட இல்லை. உன் பாவம் தீர்ந்து போக தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர உனக்கு வீடு வாசலை கொடுக்கறதுக்கு அவர் சிலுவையில் மறிக்கல, உனக்கு கார் பங்களாவை கொடுக்கறதுக்கு அவர் சிலுவையில் மறிக்கல, உனக்கு வேலையை கொடுக்கறதுக்கு சிலுவையில் மறிக்கல, உன் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு சிலுவையில் மறிக்கல. நீங்க வாங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்றேன். ஐ வாஸ் such a wretched person. அப்போ என்கிட்ட ரொம்ப பெஸ்ட் ஒயிட் ஷர்ட் ஒன்று இருந்தது, ஜெர்மனிலேருந்து அக்கா கொடுத்தது. அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க. அந்த ஷர்ட் வேணும்னு கேட்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நான் திரும்பி வரும்போது ராத்திரில் இரத்த கரைகள் இருக்கும். யாரையாவது அடி தடி கலாட்டால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். such a wretched person. என்னை தேடி வந்தார். உன்னை ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாரா? உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறா, உனக்காக ஜீவனை தந்திருக்கிறா. நீ ஞானஸ்தானம் எடுத்து மறுரூபம் ஆகிறதுக்கு தகுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச காலம் கடு சகிப்பதினால இன்னல் துன்பம் எல்லாம் தீர்ந்து போகும். அவர் பாதம் விழுந்து பணிவேன். எந்த நோட்டம்? ஆமேன் சொல்லுவோம். சொல்லுங்க. எந்த நோட்டம்? பின்னால் கேட்கணும். எந்த நோட்டம்? முன்னால் வேணும், பின்னால் கேட்கணும்னு. எந்த நோட்டம்? ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்காத ஒரு கேம் கிரிக்கெட். எனக்கு பிடித்த ஒரு கேம் ஃபுட்பால். ஏன்னா 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்.
45 நிமிஷமா 40? ஃபுட்பால் யாருக்கும் ஆடலையா? என்ன பிற 40 தானா? ஓ, அது டீம் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது. ஓகே, எப்படியோ ஒருத்தனுக்கு தெரியுது. இங்கே உட்கார்ந்துருக்கிற இளைய தலைமுறைக்கு அவுட் சைட் கேமே தெரியாது. இன்டோர் கேமா தெரியுமா? தெரியாது. இன்டோர் கேம் என்ன சொல்லுங்க தம்பி? அடுத்தது நீங்க ரெண்டுமே சோம்பேறி கேம். எனக்கு தெரிஞ்சது டேபிள் டென்னிஸ், இப்படி ஓடி அப்படி ஓடி. அப்புறம் ஷட்டில் காக். அப்புறம் என்ன இன்டோர் கேம்? நாங்கள் அவ்வளோதான். ஆண்டவருக்கு சோதனம். செஸ்ஸும் கேரம் போர்டும், அதான் சொன்னேன் இன்டோர் கேமு. இவனுக்கு இன்டோர் கேமு நாளெல்லாம் விளையாடினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 40 நிமிஷம், அடுத்து ஒரு 40 நிமிஷம் ஆடிட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டிஷர்ட்டு பேண்ட்டு சாக்ஸ் எல்லாம் நனைஞ்சு தான் அப்படியே வந்து உட்கார்ந்துடலாம். ஆண்டவருக்கு சோதனம். அதனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கஷ்டப்பாடு சகிக்க வேண்டும். நம்ம ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கணும். ஆமேன். 100 மீட்டர்ஸ் ஓடுவியா தம்பி? 100 மீட்டர்ஸ் ஓடணுன்னா ப்ராக்டிஸ் வேணுமா? இல்லை அப்படியே ஓடி ஜெயிச்சிருவியா? இல்லை அப்படியே ஓடினா என்ன? எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்? ஒரே நாள் இங்கேருந்து 100 மீட்டரு, அதுக்கு 2 மாதம். எத்தனை பேர் நம்புறீங்க அவன் சொல்றத? ஒரு அத்லெட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு 2 மாசம்னா அந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் நமக்கு பயிற்சி வேண்டும்? சபை தான் உனக்கு பயிற்சி கொடுக்குது. இந்த சபைக்கு வந்துட்டா நீ பரலோகம் போயிட்டுன்னு சொன்னா அது பொய். சபை உனக்கு பரலோகம் போகிறதுக்கு உனக்கு கோச் தான். கோச் பண்ற கோச்சிங் சென்டர். வசனத்தை சொல்லி நினைப்பூட்டி தான். உங்களுக்கும் வசனம் தெரியும். ஆவியானவர் பேசும்போது நினைப்பூட்டுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15:51. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாகிவிடும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒருத்தரா மறுரூபமாகனா ரொம்ப லேட் ஆகல. என் ஆண்டவர் நல்லவர். சரி, இங்க இருக்கிற எல்லாரும் மறுரூபம் ஆயிடும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இமைப்பொழுது அது நான் பேசிகிட்டே இருக்கும்போது 10 தடவை இமை மூடி திறந்துருக்கும். அதை நமக்கு கண்டுபிடிக்கலாம் முடியாது. அவ்வளோ நேரத்தில் அதுக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையா உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கரை திரையற்றதாய் காத்துக்கொள்ளணும். இந்த மறுரூபத்தில் பங்கடைவதற்கு ரோமர் 12:2 சொல்கிறது. நான் வேகமாக வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகணும். புதிதாகிறதுனால மறுரூபம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க இப்போ புதுப்பித்து கொள்ளுங்க. எடுக்கிறவங்க இன்றைக்கு உங்கள் மனம் புதிதாகணும். பழைய வாழ்க்கை இல்லை, டோட்டல் மறுரூபம். முகத்தை பார்த்தா ஆண்டவருக்கு சோதனை. ஆமேன். ஒருவேளை புலாக் தொங்கட்டானா, நெத்திச்சூடி, ஒட்டியானம், அப்புறம் என்ன நெக்லேஸ், அப்புறம் கொடி, என்ன
தாலி கொடி, அப்புறம் வேற கொடி, சரடு. தாலி கொடி வேண்டாம், சரடு, தாலி கொடி நீங்களே வச்சுங்க. அதெல்லாம் போட்டுருந்து ஞானசானம் எடுத்த உடனே அடுத்த நாள் என்ன ஆச்சு இவளுக்கு? ஆமேன், ஆமேன். அதனால் பயப்பட வேண்டாம். மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆண்டவருக்கு சோதனம். கர்த்தர் நம்ம சிருஷ்டித்த போதே 1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தி. ஞானசானம் எடுத்த உடனே புத்தி தெளிஞ்சிடணும். ஆமேன். நிறைய பேருக்கு என்ன சொன்னேன்னு புரியல, இன்னும் பைபிள் தேடிட்டு இருக்கிறீங்க. அட்டவணை பார்த்து தேடுங்க. அட்டவணைக்கு போய் 1 தீமோத்தேயு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க. அதுவும் பரிதாபம். இன் இங்கிலீஷ் they say pathetic. ரொம்ப பரிதாபத்துக்குரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தகுதியான வஸ்திரத்தினாலும், அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன் நான், நாணத்தினாலும் தெளிந்த புத்தி. நாணம் யாருக்காவது தெரியுமா என்ன இது? வெக்கப்படுறது தான் நாணம். யாருக்கு இருக்குதானே? தெரியுமான? உங்களை கேட்கல சிஸ்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி, நல்ல நல்ல கிளியர் கான்சியன்ஸ், தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளை. அப்படியே 2:15 அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் நிலை கொண்டிருந்தா பிள்ளை பேற்றினால ரட்சிக்கப்படுவீங்க. அம்மாமார், தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் தீத்து 2:5 வீட்டில் தரித்திருக்கிறவர்களாய். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்கள், நல்லவர்களும். ஏன் நீங்க நல்லவங்க இல்லையா? நான்லாம் உங்களை நல்லவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த தீத்துக்கு எழுதும் போது பவுல் ஏன் இப்படி எழுதுறாருன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு பேண்டா இருக்காதுன்றார். பேண்ட் அவர் போட்டுக்கிட்டோம், சாரி நீங்க கட்டிங்க, இயற்கையா இருக்கும். புருஷனுக்கு கீழ்ப்படியாதவங்க இருந்தீங்கன்னா ஞானசானத்துக்கு அப்புறம் கீழ்ப்படிஞ்சிரு. அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர்வுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. தீத்துக்கு சொல்றார். அதான் நான் முதலே சொல்லிட்டேன், பிரசங்கத்துக்கு முன்னால சொல்லிட்டேன், உங்களை பார்த்து தான் இவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஷூ போடுறத பார்த்து அவர் வந்து அவங்கெல்லாம் போடுறாங்களே நான் போடணும். அவர் ஆசீர்வாதத்துக்காக போடலை, உங்களை பார்த்து கற்றுக்கொண்டார். அதனால் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா. இயேசு வரும்போது அளிக்கப்படுகிற அந்த கிருபையை பூரணமாய் பெற்றுக்கொள்ள மறுரூபமாக நாம் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர்கள் மறுரூபமாகி காண்பித்த பிறகு அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் 9, நீங்கள் இதை யாரிடத்திலும் சொல்லாதீங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மலையிலிருந்து இறங்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை உங்களுக்கு மாத்திரம்தான், ஏலிம் சபையில் இப்போ வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு மாத்திரம்தான்.
நம்ம போய் அநேகருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் மறுரூபம் ஆகுகிறதுக்கு மேலான சிந்தை உள்ளவர்களா, மேலான எண்ணமுள்ளவர்களா, மேலான நினைவுள்ளவர்களா, ஆண்டவரே அந்த உள் வட்டத்துக்குள்ள ஆண்டவரோடு கூட ஆண்டவரை இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த இன்னர் சர்க்கிளில் அந்த 3 பேரில் நாங்களும் ஒருத்தராக இருக்கணும் ஆண்டவரே. டு பி க்ளோஸ் டு ஜீசஸ், இயேசுவோடு கூட நெருக்கமாக எல்லா இடத்துல மரித்த அந்த ஸ்திரியை எழுப்ப போறார். அங்கே இந்த பிள்ளைய 3 பேர் தான் அழைத்து எல்லா இடங்களுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் அப்படி இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்து ஆண்டவரே அந்த தரிசனத்தை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இயேசு மறுரூபமானா நானும் மறுரூபம் ஆகணும். அதுக்கு என்னை தகுதிப்படுத்தி விடும் ஆண்டவரே. ஒரு விஷயம் இரத்தத்தால் கழுவும். என் நினைவு, என் எண்ணங்கள் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை எல்லாம் மேலானதாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடைநட நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் இந்த கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.